வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ஆன்லைன் உணவு விநியோக நிறுவனமான ஜொமோட்டோவை தொடர்ந்து ஸ்விக்கியும் தனது பிளாட்ஃபார்ம் கட்டணத்தை உயர்த்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அதிமுக சார்பில் போட்டியிடும் முதல்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. ஈரானின் சபஹார் துறைமுக திட்டத்திற்கு இனி நிதி வழங்கப்படாது என்று நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நேற்று வரை நடத்திய சோதனையில் 178 கோடி ரூபாய் பணம் மற்றும் பரிசு பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது என்று தமிழக தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதையொட்டி ஏப்ரல் 9ஆம் தேதி காலை 7 மணி முதல் 29ஆம் தேதி மாலை 6:30 மணி வரை கருத்து கணிப்பு வெளியிட இந்திய தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது. மேற்கு ஆசிய போரின் நீண்டகால தாக்கங்களை சமாளிக்க நிபுணர்கள் அதிகாரிகள் அடங்கிய 7 குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக மாநிலங்களவையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார். 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2800 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,08,800 ரூபாயாகவும் 1 கிராம் 13,600 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனை அடுத்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 10 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 260 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்தியாவில் வீடு வாங்குபவர்களில் 64% பேர் 35 வயதிற்குட்பட்டவர்கள் என்று தகவல் தெரிவிக்கின்றது. புதுச்சேரியில் தேமுதிக தனித்து போட்டியிடுகிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது. சட்டமன்ற தேர்தலை ஒட்டி ஏப்ரல் 3ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுச்சேரிக்கு வருகை தர உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுகவின் தேர்தல் அறிக்கையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டுள்ளார். இதில் 297 அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் குடும்ப தலைவிகளுக்கு ஃப்ரிட்ஜ் இலவசமாக வழங்கப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்துள்ளார். தென் மாவட்டங்களில் இன்று முதல் வெயில் அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு போர் குறித்து விவாதிக்க இன்று மாலை 5 மணிக்கு அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு ஒன்றிய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கேரளத்தில் இன்று முதல் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். மாநிலங்களுக்கு கூடுதலாக 20 விழுக்காடு வணிக சிலிண்டர்கள் வழங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாதாகாவின் 234 வேட்பாளர்களும் மார்ச் 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. திமுக கூட்டணியில் உள்ள தேமுதிகவுடன் இன்று தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று தகவல் தெரிவிக்கின்றன. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. வார விடுமுறை மற்றும் மகாவீரர் ஜெயந்தியை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நார்த்தாமலை முத்துமாரியம்மன் சுவாமி கோவில் தேரோட்ட திருவிழாவை ஒட்டி வருகின்ற ஏப்ரல் 6ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்க வேண்டிய அவசியம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடன் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தொலைபேசியில் பேசினார். திமுக கூட்டணியில் விசிகவிற்கு 8 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையில் மகளிர் இட ஒதுக்கீட்டை செயல்படுத்த ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் 2 இந்திய கப்பல்கள் ஹார்முஸ் நீரிணையை கடந்தன. ஊட்டி தாவரவியல் பூங்காவில் கோடை சீசனுக்காக அலங்கார செடிகள் நடவு செய்யும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இண்டிகோ நிறுவனம் ஏப்ரல் 30ஆம் தேதி வரை துபாய்க்கான பல விமான சேவையை ரத்து செய்வதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரான் நாட்டின் மீது அடுத்த 5 நாட்களுக்கு போர் தொடுக்கப்படாது என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவித்துள்ளார். வேட்பாளர் பட்டியலை 2 கட்டங்களாக தவேகா வெளியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரேஷன் கடைகள் மூலம் மண்ணெண்ணெய் விநியோகம் செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் ஏப்ரல் முதல் வாரத்தில் தவேகா தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக தனது கூட்டணியில் உள்ள பாஜகவிற்கு 27 தொகுதிகளை ஒதுக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெற உள்ளதன் காரணமாக அன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் வருகின்ற 28ஆம் தேதி 12,076 வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
போரால் ஏற்படும் பாதிப்புகளை இயன்ற அளவு அரசு குறைத்து வருகிறது என்று மக்களவையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விளக்கமளித்துள்ளார். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் சுவாமி கோவிலில் பங்குனி பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. உள்நாட்டு விமான கட்டணங்களுக்கான உச்சவரம்பு இன்று முதல் நீக்கப்படுவதாக ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. ATM சேவையை 5 முறைக்கு மேல் பயன்படுத்தினால் 17 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படும் என்று இந்தியன் வங்கி அறிவித்துள்ளது. சபரிமலையில் 10 நாள் நடைபெறும் பங்குனி உத்திர திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. மத்திய கிழக்கு போரால் பாதிக்கப்பட்டுள்ள எரிசக்தி, உரங்கள், மின்சாரம் உள்ளிட்ட துறைகளில் நிலை குறித்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் உயர்மட்ட ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள இல்லத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடன் ப. சிதம்பரம் அவர்கள் சந்தித்து பேசினார். சென்னைக்கு குடிநீர் ஆதாரமான 5 முக்கிய ஏரிகளில் இன்றைய நிலவரப்படி 79.25% நீர் இருப்பு உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருத்தணி அருகே 7 கோடியில் நந்தியாற்றில் அமைக்கப்பட்ட உயர்மட்ட பாலம் மக்களின் பயன்பாட்டிற்கு வந்தது. பல்லாவரம் அருகே ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 13 கிலோ தங்கம் மற்றும் 34 கிலோ வெள்ளி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் வாக்காளர் பதிவு செய்த வாக்கை சரிபார்க்கும் கருவிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் தகவல் தெரிவித்துள்ளது. கீழடியில் 11வது கட்ட அகழாய்வு நடத்த மாநில தொல்லியல் துறைக்கு ஒன்றிய தொல்லியல் துறை அனுமதி வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கீழ் பொன்னத்தூரில் 53 ஐம்பொன் சிலைகள் தேர்தல் பறக்கும் படையிடம் சிக்கியது. தொடக்க கல்வி பட்டய தேர்விற்கு தனித் தேர்வர்கள் மார்ச் 26ஆம் தேதி முதல் இணைய வழியில் விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாதவர்கள் வருகின்ற 26ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலத்தில் உள்ள ரேஷன் கடைகளில் மீண்டும் மண்ணெண்ணெய் வழங்கப்பட உள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். போருக்கு மத்தியில் தனது மிகப்பெரிய மதிப்புள்ள 10 மில்லியன் ரியாஸ் நோட்டை ஈரான் வெளியிட்டுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி தினகரன் அவர்களின் தலைமையிலான அமமுகவிற்கு 12 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் ஒதுக்கீடு மார்ச் 23ஆம் தேதி முதல் 50% அதிகரிக்கப்படும் என்று மத்திய அரசு தகவல் தெரிவித்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி இடையூறு காரணமாக தினசரி 21,600 கோடியை வளைகுடா நாடுகள் இழந்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரூபாயின் மதிப்பு கடும் சரிவு, தொழில்துறை எரிபொருள்கள் விலை உயர்வு ஆகியவை பணவீக்கத்தின் அறிகுறிகள் என்று ராகுல் காந்தி அவர்கள் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.